சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு உருளை தட்டுப்பாடு மற்றும் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்கள் விலையேற்றத்தை கண்டித்து லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் கட்சியின் உழவர்கரை நகரக்குழு சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர்கரை மத்திய குழு செயலர் ராம்ஜி தலைமை தாங்கினார். மாநில செயலர் ராமச்சந்திரன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். மாநில செயற்குழு உறுப்பினர் கொளஞ்சியப்பன், மாநில குழு உறுப்பினர் ஆனந்த் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். முடிவில் லாஸ்பேட்டை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ராஜாங்கம் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து பேசினார். புதுச்சேரி இந்திய கூட்டணிகள் காங்கிரஸ் கட்சி 6 தொகுதிகளில் நட்பாக போட்டியிடுவதாக அக்கட்சியின் மேலிட செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் டோலி சர்மா பேசுகையில், புதுச்சேரியில் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுக்கும் மேலும் வேறு சில தொகுதிகளில் போட்டியிட விரும்பிய கட்சி தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சி ஏபி படிவம் வழங்கியுள்ளது. யாருக்கெல்லாம் கட்சி இந்த படிவங்களை வழங்கியுள்ளதோ அவர்களும் காங்கிரஸ் வேட்பாளர்கள்தான். வேட்புமனு இன்று வாபஸ் பெறப்படுகிறது. அப்போது யாரெல்லாம் வேட்புமனுக்களை வாபஸ் பெறவில்லையோ அவர்களையெல்லாம் கூட்டணியில் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் நட்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள். வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான இறுதி நாளில் முடிவு தெரியவரும். மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்தார்களோ அவர்கள் பிரசாரத்தை தொடங்கிவிட்டார்கள் என்றார் டோலி சர்மா. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனு தாக்கல் செய்த அனைவருக்கும் ஏபி படிவங்களை வழங்கியது. இதனால் அனைவரும் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதுச்சேரி தேசிய காங்கிரஸ் கட்சியில் லாஸ்பேட்டை மற்றும் பிற தொகுதியில் உள்ள முக்கிய பொறுப்புகளில் இருந்த பேபி பிரேமகுமாரி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி அம்சா திரௌபதி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி மகேஸ்வரி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி ஜெயலட்சுமி, காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி சரசு, காங்கிரஸ் மாநில செயலாளர் இவர்களோடு 100க்கும் மேற்பட்டோர் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களின் ஒருங்கிணைப்பில் கோரிமேட்டில் உள்ள முதல்வர் ரங்கசாமி நிலத்தில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்று தங்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்த மகளிருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை கூட்டணியின் வெற்றியை கேள்விக்குறியாக்குவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக திருமாவளவன் வெளியிட்டிருக்கும் பதிவில், புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிகள் திமுகவிற்கென்று ஒதுக்கப்பட்ட 14 தொகுதிகளிலிருந்து உழவர்கரை தொகுதியை திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியது. அந்த தொகுதியில் RSS பாஜகவை சார்ந்தவரும் பாஜகவிலிருந்து விலகி ஓரிரு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவருமான ஒருவரை தற்போது காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நிறுத்தியுள்ளது. அந்த தொகுதி விசிகாவிற்கென்று ஒதுக்கப்பட்ட பிறகும் அவரை வாபஸ் பெற வைக்காமல் புதுவை காங்கிரஸ் மறுக்கிறது. இதனால் காங்கிரஸ் கூட்டணிகள் விசிகாவிற்கு தொகுதி உண்டா இல்லையா என்பது தெளிவாக தெரியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரசின் அணுகுமுறை விசிகாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பையே கேள்விக்குறியாக்குவதாக இருக்கிறது. எனவே வேறு வழியின்றி விசிகா வேட்புமனு தாக்கல் செய்துள்ள 3 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களை அறிவிக்கிறோம். ஊஸ்ட் தொகுதிகள் அரிகபுத்திரி என்கின்ற அரிமா தமிழன், நெட்டப்பாக்கம் தொகுதிகள் அமுதவன், உழவர்கரை தொகுதிகள் புஷ்பலதா என 3 வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக புதுச்சேரியை சீரழித்து வரும் பாஜக கூட்டணியை வீழ்த்தி மீண்டும் சமூக நல்லிணக்கமும் வளர்ச்சியில் அக்கறையும் கொண்ட ஆட்சியை புதுச்சேரியில் அமைத்திட மதசார்பற்ற உணர்வு கொண்ட புதுச்சேரி மக்கள் விசிகா வேட்பாளர்களுக்கு பேராதரவு அளித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 9/4/2026 அன்று
நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்கலம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளர் ரங்கன், மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கிராம பெரியவர்கள் உதவியுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரிக்கு இன்று தனி கல்வி வாரியம் மற்றும் பல வருடங்களாக பூட்டி கிடக்கும் நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 10 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க POCSO சட்டம் மற்றும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காவல்துறையில் லாக்அப் சித்திரவதைகளை தடுக்க அனைத்து நிலையங்களிலும் CCTV கேமராக்கள் பொருத்துவதை உறுதி செய்ய வேண்டும். சிறுபான்மையினர் ஆணையம், குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் மற்றும் ஆதிதிராவிடர் ஆணையங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும். புதுச்சேரியில் மாணவர்களுக்கு ஏற்படும் நெருக்கடியை தவிர்க்க மாநிலத்திற்கென்று தனி கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும். பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் ரேஷன் கடைகளை திறந்து அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும். புதுச்சேரி மக்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அரசியல் கட்சிகள் இந்த அம்சங்களை தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் பிரசாரம் மேற்கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் பொதுமக்களுடன் சாலையோர கடையில் உணவு அருந்தினார். காமராஜர் நகர் தொகுதியில் தீவிர தேர்தல் பிரசாரம் மேற்கொண்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் இன்று அதிகாலை தனது பிரசாரத்தை தொடங்கினார். காலை உணவாக ரெயின்போ நகர் பகுதியில் உள்ள சாலையோர கடையில் சாதாரண மக்களுடன் சேர்ந்து உணவு உட்கொண்டார். அதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடிய அவர் மக்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இந்த எளிமையான அணுகுமுறை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தனது தேர்தல் பிரசாரத்தை உற்சாகமாக மேற்கொண்டார். அதிகாலையில் வாக்கிங் சென்றபடியே வாக்கு சேகரித்த காமராஜர் நகர் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு இளைஞர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் உள்ள பூங்காவில் வாக்கிங் சென்றார். அப்போது காலை நடைபயிற்சிக்கு வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சிலர் அவருடன் நெருக்கமாக பேசியும் தொகுதி தொடர்பான தங்கள் எதிர்பார்ப்புகளை பகிர்ந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொதுமக்களுடன் அன்பாக உரையாடிய அவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அதே நேரத்தில் மக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் முயற்சியாக இந்த சந்திப்பு அமைந்தது. வீடுதோறும் சென்று வாக்கு சேகரிப்பதை தாண்டி மக்கள் இயல்பாக கூடும் பூங்கா, தெருக்கள், சந்தைகள் போன்ற இடங்களிலும் நேரடியாக சந்தித்து ஆதரவு கோரும் புதிய முறையை அவர் கடைபிடித்து வருவது அவரது பிரசாரத்திற்கு ஒரு தனித்துவத்தை அளிக்கிறது. இந்த அணுகுமுறை மூலமாக பொதுமக்களுடன் நெருக்கமான உறவை உருவாக்கும் முயற்சிகள் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 450க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல் முறையீடு செய்திருக்கிறது. ஊழியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேற்று ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்த ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு
தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் ஊழியர்கள் கேட்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று இரவு வரை போராட்டம் தொடர்ந்த நிலையில் இன்று காலை 2வது நாளாக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்வரும் தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவின் தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி குமாரபாளையம் பகுதியில் பாஜகவில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த வாரம் பிரசாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக குமாரபாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் மகாத்மா காந்தி இல்ல முதியோர்களிடம் ஆசி பெற்றார். புதுச்சேரி அவ்வை நகர் பகுதியை சார்ந்த புளோரன்ஸ் நைட்டின்கேல் தேசிய விருதாளர் திருமதி பங்காரம்மாள் கருணாகரன் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். 40 ஆண்டு கால தமது செவிலியர் பணியை சிறப்பாக செய்து தலைமை செவிலியராக ஓய்வு பெற்றவர். தனியாகவும் பல அமைப்புகள் மூலமாகவும் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருகிறார். தமது தன்னலமற்ற சேவைக்காக மக்களால் அறியப்பட்டவர். தன்னை தமது மக்கள் நலப்பணியை அரசியல் களத்தை பயன்படுத்தி தொடர்ந்து செய்ய துணிந்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கி பணியாற்றும் வேளையில் இன்று சின்னக்கோட்டகுப்பம் மகாத்மா காந்தி இல்ல முதியோர்களிடம் ஆசி பெற்றார். முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமிக்கு விரைவில் கட்சியில் உயர் பதவி கிடைக்கும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியை பாஜகவில் சேர அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்சியின் தலைமை முடிவு செய்யும். போட்டியிட தொகுதி கொடுக்கவில்லை என்பதால் அவர் புறக்கணிக்கப்பட்டதாக VP ராமலிங்கம் பேசுவது அவரது பதவிக்கு அழகல்ல. நாராயணசுவாமி புதுச்சேரியிலிருந்து தில்லி சென்று எந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். VP ராமலிங்கம் குடும்பத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கொடுத்ததே காங்கிரஸ் கட்சிதான். அதற்கு வித்திட்டவர் நாராயணசுவாமி. ஆகவே நாராயணசுவாமிக்கு அறிவுரை கூறவோ அழைக்கவோ அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை. இந்தியாவிலேயே அமைச்சர் ஒருவருக்கு இலாக்காவை ஒதுக்காமல் கடைசி வரை இருந்த சூழ்நிலையை உருவாக்கியது பாஜக தான். இதனால் எங்களின் கட்சியை பற்றி பேச அவர்களுக்கு எவ்வித உரிமையும் இல்லை. இந்திய கூட்டணியை பொறுத்தவரையில் எந்தவித குழப்பமும் இல்லை. குழப்பங்கள் எல்லாவற்றிற்கும் வியாழக்கிழமை மாலைக்குள் பதில் கிடைத்துவிடும். நாராயணசுவாமிக்கு விரைவில் உயர் பதவி கிடைக்கும். இதில் கட்சி தலைமை முடிவு செய்யும். புதுச்சேரியில் கண்டிப்பாக இந்திய கூட்டணி வெற்றி பெறும். காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமையும் என்றார். மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கனுவப்பேட்டை பகுதியில் மறைந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது இல்லம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செந்தில்குமரனின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மறைந்த செந்தில்குமரனின் துணைவியார் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட செந்தில்குமரனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக செந்தில்குமரனின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.
இதில் புனிதா செந்தில்குமரன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். அன்னதானத்தை வழங்கிய நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் செந்தில்குமார் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்போது தீவிர பிரசாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினுடன் வீடு வீடாக சென்று அவர் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக் கொண்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்து ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷம் எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் உளவாய்க்கால் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பெண்களிடம் ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி மாநிலம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உளவாய்க்கால் மற்றும் அகரம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பெண்களிடம் ஆதரவு திரட்டினார். இதில் அகரம் பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோவில், புதுநகர், புத்துமாரியம்மன் கோவில், உளவாய்க்கால் முத்தாலவாழி மாரியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள மகளிர்களிடம் பாஜக கட்சியின் சாதனைகளை கூறி ஆதரவு திரட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அகரம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கணேசன், அருணகிரி, குமரகுரு, கணபதி, மதி, ஆனந்தராஜ், ஜானகி, ரவி, உளவாய்க்கால் மற்றும் புதுநகர் பூத் தலைவர்கள், திருமலை, உளவாய்க்கால் பொறுப்பாளர் கலையரசன், ஊர் தலைவர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்தது. கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அதனை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. வழக்கமாக தமிழகத்துடன் சேர்த்து புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முன்னதாக நடைபெறுகிறது. அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. ஆனால் புதுச்சேரியில் முன்னதாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் மிக குறைவாகவே இருந்தது. இதன் காரணமாக பல்வேறு குழப்பங்களும் நீடித்தன. இருப்பினும் கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் 2 நாட்கள் யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. இந்நிலையில் இன்று 26/3/2026 மதியம் 3 மணியுடன் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்காக கால அவகாசம் நிறைவடைந்தது. புதுச்சேரி களத்தை பொறுத்தவரையில் 411 பேர் வேட்பாளராக உள்ளனர். இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று இரவு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.